கிறிஸ்துக்குள் பிரியமான தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் இந்த தெய்வீக தொடுதலுக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று காலையிலே யோசுவா 2ஆம் அதிகாரம் வசனம் 1 கடைசி பகுதியிலே ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ராகாப் எரிகோவிலே வசித்து கொண்டிருந்ததான ஒரு விபச்சார ஸ்திரீ, ஒரு வேசியாக காணப்பட்டாள். ஆனால் இவளுக்குள் இருந்ததான அந்த விசுவாசம் அசாதாரணமான விசுவாசத்திற்கு உதாரணமாக இவளை மாற்றிவிட்டது. விசுவாசத்திற்கு உதாரணமாக ஏன் இவளை நாம் காண்பிக்கிறோம்? இல்லை, இவளுக்குள் இருந்ததான அசாதாரணமான விசுவாசத்திற்கு இவளை ஏன் நாம் ஒரு எடுத்துக்காட்டாக காண்பிக்கிறோம், உதாரணமாக காண்பிக்கிறோம் என்பதற்காக இன்றைக்கு சில காரியங்களை நாம் அதிலிருந்து கற்றுக்கொள்வோம். ஏன் இவளுடைய அந்த அசாதாரணமான விசுவாசத்துக்கு உதாரணமாக இவளை நாம் வேதத்திலே அடையாளம் காண்கிறோம் என்று சொன்னால், முதலாவதாக இவள் விசுவாசத்தை காப்பாற்றுகிறவளாக காணப்பட்டாள். தேவனை அறிந்திருந்தால், ஆனால் தேவன் மீது வைத்த அந்த விசுவாசத்தை தொடர்ந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக இவள் போராடின ஒரு மனுஷியாக காணப்பட்டாள். சேவிங் ஃபெய்த், விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்கு, விசுவாசத்திற்கு நல்ல ஒரு போராட்டத்தை போராடி அதை காத்துக்கொள்வதற்கு இவள் ஆயத்தமுள்ளவளாக காணப்பட்டாள். பாருங்க, தன்னுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்காக மட்டும் இவள் போராடவில்லை, ஒரு விசுவாச சந்ததியை காப்பாற்றுவதற்காகவும் போராடின ஒரு புறஜாதி பெண்ணாக இவள் காணப்பட்டாள். பாருங்க, அதனால தான் இவள் விசுவாசத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக இவள் எடுத்த அந்த முயற்சி தான் இவளை அசாதாரணமான விசுவாசத்திற்கு ஒரு உதாரணமாக வேதம் சொல்லுகிறது. இரண்டாவதாக, இவளிடத்தில் ஏன் இவள் விசுவாசத்திற்கு ஒரு உதாரணமாக காணப்படுகிறாள் என்று சொன்னால், இவளிடத்திலே ஒற்றை நம்பிக்கை இருந்தது. அதாவது பல தெய்வங்களை வணங்கின இவள் ஒரே தெய்வத்தை வணங்கக்கூடியவளாக, ஆராதிக்கக்கூடியவளாக தீர்மானத்தை எடுத்து தேவனுக்காக தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு மகளாக இவள் காணப்பட்டாள். ஆகையால் தான் சிங்குலர் ஃபெய்த் அப்படின்னு நம்ம சொல்றோம். அவளுடைய தனிப்பட்ட விசுவாசத்தின் மூலமாக இவள் உதாரணமாக விளங்குகிறாள் என்பதிலே இங்கே நாம் பார்க்க முடிகிறது. பாருங்க, கானானிய கடவுளுக்கு துரோகியாக மாறவும், என்ன விலை கொடுத்தாகிலும் யெகோவா தேவனுக்கும் அவருடைய மக்களுக்கும் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு அவருடைய பிள்ளையாக மாறுவதற்கு என்ன விலை கொடுப்பதற்கும் ஆயத்தமாக இருந்தவள் தான் இந்த ஸ்திரீயை குறித்து நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக, இவளுடைய இந்த அசாதாரணமான விசுவாசத்திற்கு உதாரணமாக இவளுடைய விசுவாசம் காணப்பட்டதுக்கு காரணம் என்னன்னா, நிலைத்திருக்கிற விசுவாசம். அதாவது தொடர்ந்து அவள் ஸ்டேபிளாக தேவன் மீது உள்ள அந்த நம்பிக்கையில் கரெக்டாக இருந்தாள். அவளுடைய வாழ்க்கையில் கூட அநேக சலசலப்புகளும் பிரச்சனைகள் வந்தபோது கூட ஸ்டேபிளாக இருந்தா, ஆடலை, அசையலை, விசுவாசம் குறையலை. அதனால தான் அவருடைய விசுவாசம் பற்றி இன்றைக்கு புதிய ஏற்பாட்டின் கடைசி பகுதிகளிலும் கூட இவளுடைய விசுவாசத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால், இவருடைய விசுவாசம் நிலையான விசுவாசம், அசையாத விசுவாசத்தை தேவன் மீது இவள் வைத்திருந்தாள். அடுத்தது, இவள் ஏன் விசுவாசத்திற்கு ஒரு உதாரணமாக காணப்படுகிறார் என்று சொன்னால், தன்னை மறுக்கும் விசுவாசம். அதாவது செல்ஃப் டினையிங் ஃபெய்த் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவது போல, தன்னைத்தானே வெறுத்து தேவன் மீது இவள் நம்பிக்கையுள்ளவளாய் காணப்பட்டாள். தன்னுடைய சுயத்தை வெறுத்து, தன்னுடைய வாழ்க்கையை வெறுத்து, தன்னுடைய வாழ்க்கை முறையை வெறுத்து தேவன் மீது இவள் நம்பிக்கையுள்ளவளாய் காணப்பட்டதினாலே இவளுடைய விசுவாசம் போற்றக்கூடியதாக, தேவனால் விரும்பக்கூடியதாக மாற்றப்பட்டது. அது மட்டுமல்ல, ஐந்தாவதாக ஒரு காரியம், ஏன் இவளுடைய அந்த விசுவாசம் ஒரு உதாரணமாக வேதத்தில் காண்பிக்கப்படுகிறது என்று சொன்னால், பரிதபிக்கப்படும் நம்பிக்கை, விசுவாசம். அதாவது ஒருத்தர் கஷ்டப்படும் போது அவங்கள பார்த்து பரிதபிக்கிறதான அந்த விசுவாசம் அவளுக்குள்ள இருந்துச்சு. அதனால தான் அந்த வேவு பார்க்க வந்ததான 2 பேரையும் கூட தன்னுடைய வீட்டிலே பாதுகாப்போட இவங்க உயிர் அழிக்கப்படக்கூடாது, இவங்க காப்பாற்றப்படணும் அப்படின்ற அந்த பரிதபிக்கிற விசுவாசம், மற்றவர்களுக்காக அக்கறை காட்டுகிற அந்த பரிதபிக்கிற விசுவாசம் இவளுக்குள் இருந்தபடியினாலே தான் இவளை குறித்து வேதம் சொல்லுகிறது, இவளுடைய விசுவாசம் அசாதாரணமான விசுவாசம். அதனால தான் எபிரேயர் 11ஆவது அதிகாரத்திலே விசுவாசத்தின் வீரர்கள் பட்டியலே இவருடைய பெயரும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் அன்பு தேவ பிள்ளைகளே. அது மட்டுமல்ல, 6ஆவதாக ஒரு காரியம் என்னன்னா, நீதிமானாக விசுவாசம் இவளுக்குள் இருந்துச்சு. அதாவது நீதிமானாக்கப்படுவதற்கான விசுவாசம் இவளுக்குள் இருந்துச்சு. தேவனை விசுவாசிப்பதின் மூலம் தான் நம்ம நீதிமான் ஆக்கப்படுகிறோம் அப்படின்ற அறிவு அவளுக்குள் இருந்துச்சு. அதனால தான் இவ சொன்னா, வானத்தில் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அவர்
அவரை அல்லாமல் வேறொரு தெய்வம் இல்லை அப்படின்றத அவள் விசுவாசித்தாள். இயேசுவின் இரத்தத்தின் மூலம் நமக்கு ஒரு விடுதலை உண்டு, கிறிஸ்துவுக்குள் நமக்கு ஒரு மீட்பு உண்டு, இஸ்ரவேலின் தேவன் மூலம் நமக்கு ஒரு மீட்பு உண்டு என்பதை அவள் விசுவாசித்ததன் மூலம் அவள் நீதிமானாக மாற்றப்பட்டாள். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் கூட இவள் விசுவாசத்திற்கு, அசாதாரணமான விசுவாசத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக ராகாப் இருக்கிறாங்க. இந்த காலை வேளையில் நம்மையும் ஆண்டவர் அப்படிதான் மாற வேண்டும் என்று விரும்புகிறார். நாமளும் அசாதாரணமான விசுவாசத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டுள்ள மக்களாக வாழ நம்மளை அர்ப்பணிப்போம். இவளுக்குள் காணப்பட்ட அதே விசுவாசத்தை நமக்குள்ளும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்காக நாம் தொடர்ந்து போராடுவோம், ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த கால வேளையிலே ஆண்டவரே அசாதாரணமான விசுவாசத்திற்கு ஒரு உதாரணமாக ராகாபை நாங்கள் இன்றைக்கு பார்த்தோம். ஆண்டவரே, அவர்களைப் போல எங்களையும் கர்த்தர் நீங்க மாற்றுங்க. அசாதாரணமான விசுவாசம் உள்ளவர்களாக ஆண்டவரே, விசுவாசத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக வாழக்கூடியவர்களாக கர்த்தர் எங்களையும் மாற்றும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தேவன் மீது நம்பிக்கையுள்ளவர்களாக, விசுவாசம் உள்ளவர்களாக மாறுவதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தர வேண்டுமாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். தேவன் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.